நேத்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியோட ஷேரும் ஃபால் ஆச்சு. அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்னோட ஷேரும் ஃபால் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஷேரும் ஃபால் ஆச்சு. அப்புறம் 5 பைசா கேபிட்டலோட ஷேரும் ஃபால் ஆச்சு. ஸோ, இந்த ஷேர்லாம் எதுக்கு ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணத்தால தான் ஃபால் ஆச்சு. ஸோ, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காரணம் வந்து ரிப்போர்ட் வெளியா வந்திருக்கு. ரிப்போர்ட்னா, அதாவது கன்ஃபார்ம் ஆகாத நியூஸு. கன்ஃபார்ம் ஆனாலும் ஆகும், இல்லாம ஆகும். ஸோ, அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியும் அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் சர்வீஸு. ஸோ, கேபிட்டல் மார்க்கெட் சர்வீஸ்னா, இப்ப வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு சில வேலையெல்லாம் நடக்கும். அந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பா? புரோக்கர் பார்ப்பாங்க. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பார்ப்பாங்க. ஸோ, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த வேலையவேவும் அவங்க பிசினஸ் ஆக்கி, இப்ப வந்து அத அத வச்சு அவங்க ஏர்ன் பண்றாங்க. ஸோ, ஏன் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மெயின் பிசினஸ் எப்படி போகுது? ட்ரேடிங் பண்ணா அவங்களுக்கு காசு கிடைக்கும். அதேமாரி இன்வெஸ்ட் பண்ணா கம்மியா கிடைக்கும். பட் ட்ரேடிங் பண்ணா தான் அதிகமா கிடைக்கும். ஸோ, ட்ரேடிங் பண்றதுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஆப்ஷன் அண்ட் கேஷ் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்றாங்க. லிங்க் பண்றதுல. லிங்க் பண்றதுன்னா யார் சொல்றா? செபி சொல்றா. ஸோ, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்ககிட்ட நீங்க 10,000 வந்து நீங்க ட்ரேடிங் பண்றீங்க. அதாவது போட்டீங்க ஆப்ஷன்ல. ஸோ, உங்க டீமேட் அக்கவுண்ட்ல இன்னொரு 10,000 இருந்தா தான் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இந்த நியூஸால தான் விழுந்திருக்கு. ஸோ, இதுல உங்களுக்கு என்ன தேவை? அமௌண்ட் டபுள் மடங்கா தேவை. ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்னொரு இதுல உங்களுக்கு ரூ. 10,000 இருக்கணும். ஸோ, அதனால என்ன ஆகும்? ட்ரேடிங் வந்து குறையும். ஏன்? அதாவது அமௌண்ட் அதிகமா கேட்கறாங்கல்ல. அமௌண்ட் அதிகமா கேட்டா ட்ரேடிங் குறையுது. ஸோ, ட்ரேடிங் குறைஞ்சுனா பிஎஸ்சி அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் சர்வீஸ்ல இருக்க புரோக்கர் எல்லாத்துக்கும் அவங்க இத வச்சு தான் சம்பாரிக்கிறாங்க. எத வச்சு? ட்ரேடிங் பண்ணா அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ, அந்த ட்ரேடிங்கே குறைஞ்சு போச்சுன்னா, அவங்களோட பிசினஸும் குறைஞ்சு போகும். அதனால தான் இன்னைக்கு ஷேர் விழுந்துச்சு. ஸோ, இது ஒரு காரணம். பட் அது ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். ரிப்போர்ட்னா கன்ஃபார்மா இல்ல. பட் கன்ஃபார்ம் இருக்கலாம், இல்லாமயும் இருக்கலாம். ஸோ, அது யார் கன்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து அந்த நியூஸ் வந்து பறந்துட்டு வந்திருக்கோ, அதாவது அவங்ககிட்ட போய் கேட்பாங்க அது. கன்ஃபார்மா இல்லையா அப்படின்னு. ஸோ, செபி வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இல்ல அது வந்து நாங்க அப்படி சொல்லல. அது பொய்யான நியூஸ் தான் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ, இந்த பொய்யான நியூஸ்ல வேணும்னே அவங்க பரப்புவாங்க. ஏன் அப்படின்னா, ஷேர வந்து மேல கீழ இறக்குறதுக்கு. அதனால தான் இந்த மாரி நடக்கும். ஸோ, அடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் காரணம் ஜேன் ஸ்ட்ரீட் கேபிட்டலால தான். ஸோ, அங்க என்னாச்சு? அ மேபி ரூ. 10,000 உங்கட்ட இருக்கு ட்ரேடிங் பண்றீங்கன்னா, ரூ. 10,000 உங்கட்ட இன்னும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ட்ரேடிங் குறையும். ஸோ, ஏற்கனவே இங்க ஜேன் ஸ்ட்ரீட் வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் கம்பெனி தான். அவங்களே இப்ப பேன் பண்ணிட்டாங்க. ஸோ, இதனால வால்யூம் குறையும். வால்யூம் குறையும்னா, அதான் ட்ரேடிங் வந்து பண்றவங்க குறைஞ்சிருக்காங்க. ஸோ, ட்ரேடிங் பண்றவங்க குறைஞ்சனால என்னாச்சு? புரோக்கருக்கு கொஞ்சம் கம்மி தான். பட் புரோக்கர் வந்து இதுல அவ்வளவா டேமேஜ் ஆக மாட்டாங்க. மெயினா வந்து பிஎஸ்சி தான் டேமேஜ் ஆவாங்க. ஏன்னா, அவங்க தான் மெயினா எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ட்ரேடிங் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலு இந்த மாரி தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்கள ரீட்டெயிலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, புரோக்கர் ஷேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகும். ஏன்னா, ட்ரேடிங் அங்க குறையும். ஸோ, எக்ஸ்சேஞ்சுனா ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து ஹை லெவல்ல வந்து அவங்க ஷேர வந்து இது பண்றாங்கல்ல. ஸோ, அதனால ஜே அ பிஎஸ்சியோட எக்ஸ்சேஞ்ச் அதாவது பிஎஸ்சியோட ஷேர் வந்து ரொம்ப ஃபால் ஆயிருக்கு. ஏன்னா, ட்ரேடிங்கோட வால்யூம் குறையுது. அதனால தான் ஷேர்லாம் ஃபால் ஆயிருக்கு. மத்தபடி அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.